யாருமா குழந்தை வர வேண்டியது? குழந்தை வரமா யாருக்கு? வாங்க பின்னால. பச்சை பிள்ளை எல்லாருக்கும் உன்னை கண்டா புல்லரிக்கும். சாமி, என் பிள்ளை முழுமையா வளர்ச்சி பெற்று விட்டானா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துல இருக்க. இவனுக்கு ஒரு மாற்றமான வாழ்க்கை கிடைக்குமா, இப்படி குழந்தையாகவே இருப்பானா அப்படின்னு உன் உள்ளத்துல. நான் தானே நல்லா இருக்கேன், எதுக்கு எங்கள் அப்பனும் அப்படிங்க இப்படி போட்டு குழம்புதாவ அப்படின்னு உன் உள்ளத்துல. ஒன்றுக்குள்ள காலில் விட்டாங்க. என்ன செய்ய முடியும்? வணக்கம் அண்ணே, வணக்கம் வணக்கம். இந்த அக்கையை பண்ண எடுப்பார் கைப்பிள்ளை தடுப்பார் யார்? இவனுடைய மன அலைகள் மாறக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. அதனால இன்னும் 3 முறை என்னைய பார்க்க வாங்க. இவனுக்கு தெளிவான வாழ்வும் உடல் நலமும் அறிவின் தெளிவும் கிடைக்கும். கூப்பிடு கருப்புசாமிய. பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? உடனே புறப்பட சொல்லு. இந்த மாதமே அப்ளை எல்லாம் ரெடி ஆகும். இந்தாப்பா ஜெயிச்சாச்சு, நல்லா இருக்கு. விட்டோம் கருப்புசாமிக்கு வண. என்னண்ணே, யாருக்குண்ணே குழந்தை வேணும்? மகளுக்கு. கால் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவாங்க. போட்டானே ஒரு போடு. அண்ணா வணக்கம். யாருக்காவது பணம் கொடுத்தீங்களா இடைப்பட்ட காலத்தில்? எவ்வளோ கொடுத்தீங்கண்ணே? வந்தாச்சாண்ணே? திருப்பி வந்துருச்சா? அவனை கால் விழுந்து கும்பிட வேண்டியதானே? கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன், கொடுக்க மாட்டேக்கான். கால் விழுந்துட்டுவாங்க. கெட்டிக்காரன் நம்ம அண்ணன் நமக்கு தந்திருக்கலாம் அந்த பணத்தை. அந்த முட்டா பேர் பார்த்தேடா. மூணு மாதம் கழித்து உனக்கு நேரம் வந்து நிற்பான். எதிர்பார்க்காம இவன் முந்தில் வந்து முடிச்சிட்டோமே அப்படின்னு அவனே தெரியுவான். அன்னைக்கு பிடிச்சிருவேன், பணத்தை வாங்கி தந்துடுவேன். 2 முறையாக வாங்கி தருவேன். சரிண்ணா? ஆனால் அவன் வச்சிருந்த பொண்டாட்டி மட்டும் இங்கே இருக்காடா. சரியா? கால் வந்துட்டுவா. பார்த்தியா, உண்மையை சொல்லிட்டேன், யாரும் கண்டுக்கிடாதுங்க. உன் பிள்ளைக்கு இப்போ குழந்தை வர வேணுமா? கால உதறது உன் பிள்ளை. ஏண்டா காலில் என்ன பிரச்சனை? அப்படியா? இன்னொரு தடவை காலில் வந்துக்கலாம். என்னம்மா அண்ணன் சும்மா இருக்கீங்களா? நான் அடுத்த வாரத்தை கேட்டாலும் நீங்கள் பதில் பேச மாட்டியா? இந்தாப்பா, ஆம்பளை பையன் பிறப்பான். தில்லை சிற்றம்பலம் பதியிலே இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானுக்கு பேர் என்னப்பா சொல்லு. தெரியலையா? உனக்கு எந்த ஊருடா? உன் பேர் என்ன பேருடா? ராவி. ஏன் உனக்கு இந்து மதத்தில் உள்ள சாமியே தெரியாதா? தில்லை சிற்றம்பலத்திற்கு எம்பெருமான் பார்த்தேன். நடடா ராஜா நடடா, நடராஜான்னு பேர் வை. வெற்றிகரமாக நடந்து வருவான். அவன் உடல்நிலையை காப்பாற்றித்தார வெற்றியாயிரும். 3 முறை என்னை பார்க்கணும். நாளை காலையில் என்னை பார்த்துப்போம். ஓடு. கர்மசாமிக்கு இல்லை தம்பி, உன் பேர் என்ன? சிக்கன் நல்லா சாப்பிடுவியா? நீ பொரிச்சு சாப்பிடுவியா, கறி வச்சு சாப்பிடுவியா? பச்சையோடு சாப்பிடுவியா? போடா. சிக்கன் கடை வச்சிருக்க யாரு? சிக்கன் கடை. கச்சிக்க 2 கிலோ தின்ன மாதிரி வேகமாக வாங்க பார்ப்போம். காலன்ட்டு வரலாம். படப்படப்பில் காலில் விடுதா? இப்போ உள்ள உன் மனசு சாமிகிட்ட போகல.
ஏற்றுக்கிட மாட்டேன். பண்ணியிருந்தாங்க பக்கத்தில் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடையை மாற்ற வேண்டாம், கடையை மாற்ற வேண்டாம். அதே கடையில் மக்களை வந்து குவிய வைக்கிற உன் வியாபாரத்தை வெற்றியாக்கித்தார. உங்கள்கிட்ட நேரம் சொன்னாங்களா? பொறுமையாக இருங்க, 30 நாள் பொறுமையாக இருங்க, மனசை மாற்றித்தாரேன். தெளிவாக இருங்க. அப்படி இருந்தால் அடுத்த இடத்துல கோடி பணம் சம்பாத்தி கூட ரெடி பண்ணித்தாரேன். அப்படி வேற என்னடா வேணும்? எந்த ஊர் உனக்கு? முனீஸ்வரம் வராரு. இந்த அப்படியே கூப்பிட்டுக்கா, என்னைய முதலில் தெய்வமாக வச்சுக்கா, நல்லாரு, ஐஸ்வர்யமாரு, லட்ச லட்சமாக பணத்தை சம்பாத்தி பண்ணு, மகிழ்ச்சியாரு, ஓடு 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 ஓடு. புதுமையாக தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு பொம்பளை எனக்கு வேணும். நான் ஆரம்பிக்க போகிறேன். யாராவது வேலைக்கு வரீங்களா? நான் ஆரம்பிக்க போகிறேன். யாராவது வரீங்களா? பொம்பளை வேணுமா உனக்கு? ஏறா பிஸ்னஸ் ஆரம்பிக்க பொம்பளை வேணுமாடா? எலி, எங்கள் ஊரில் எலி, அவன் கேட்காம பாரு, எலி காலில் விட்டுருவான். அவள் என்கிட்ட வீம்பு போட்டு போயிருக்கா. நான் இன்னொருத்தன் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கேன், நீ அங்கேருந்து என்னையை பிரித்து கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு உன்கிட்ட சவால் இருக்கா. அப்படி தானடா? கால் வந்துட்டு வா. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிட்டான், அவட்ட ஒன்றும் ஆரம்பிக்கலை. அமைதி அமைதி, ஊர்வலம் அமைதியாக இருக்கணும். கண்ண மூடி நிமிர்ந்து உட்காரு. இந்த பிஸ்னஸை உனக்கு நான் வெற்றியாக நடத்தி தாரேன். 2 பேர்கள் உன்னிடம் வேலை பார்ப்பார்கள். அது மூலமாக உனக்கு நிறைந்த செல்வமும் வருமானமும் பெருகும். இந்தா ஜெயிச்சு தாரேன். நல்லா இருந்தாரு. கர்பசாமிக்கு பிறகு என்னை பார்த்து போனா. டேய், ஒரு வார்த்தை தான் பேச வேண்டியிருக்கும், பார்த்து போ. கர்பசாமிக்கு சென்னை மாநகர் உடல்நிலை சரியில்லை என்று அடிக்கடி எனக்கு பிரச்சனை வருகிறது, ஏன் என்று ஒருத்தி கேட்கிறாள். யார் அது? யாருக்குமா உடல்நிலை இல்லை? பொய். உனக்கு என்னம்மா செய்து? அதை மறைக்காத. டேய் மறைக்காத. என்ன காசு செய்து? என்ன செய்து? அண்ணாச்சிக்கு என்ன செய்து? கால் அனுப்புவாங்க. கல்யாணம் முடித்து என் பிள்ளைகள் பிரிவுக்குரிய சூழ்நிலையாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது கேட்டு வந்தது யாரு? எந்த கேள்விக்கும் உங்களை பதில் இருக்க மாதிரி தெரியுதே. பக்கத்தில் வாங்க, கண்ண முடுங்க. உன்னுடைய உடல்நிலைக்கு ஏற்பட்டது இயற்கையான பாதிப்புப்பா. யாரும் மந்திர தந்திரம் பண்ணலை, தேவையில்லாத செலவுகள் அவசியமில்லை. உன்னுடைய நரம்பு சவ்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் சீராகிறதுக்கு 1.25 மாதத்தில் நீ சரியாயிருவ. ஜெயிச்சுட்டாரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. எல்லாரும் விட்டு போய் நான் கருப்புசாமி உனக்கு வருமானத்தை வகுத்து தரேன். நல்லா சந்தோஷமா இருக்கு. கருப்புசாமிக்கு கல்யாணம் முடித்த பிள்ளைகள் பிரிந்து இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க. யார் அது? அடுத்து உன் பிள்ளை எங்க இருக்கு? கால் வந்துட்டு. கல்யாணம் முடிச்சாச்சா பிள்ளைகளுக்கு? எம்மோய் கல்யாணம் முடிச்சாச்சா? கட்டிக்காரங்க தானே. அப்போ இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு. உட்காருக்கா. எந்த ஊர்? மெட்ராஸில். ஒரு ஊர் புரியும். அவ்வளோ வர சொல்லுங்க. நல்லா இருக்கேன். ஒரு ஊரில் முருகப்பெருமான் இருக்காரா? உட்கார்.
திருப்பரங்குன்றம் தனில் வாழும் நல்ல வேலை இருக்கிய பாட்டெல்லாம் அருமையாக வச்சுருக்கா. இன்னும் ஒரு முறை கால் வந்துவாங்க. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மாந்திரீகம் விளையாடி குடும்பத்தில் பிரிவும் பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு, அதில் ஒரு பிள்ளைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனவேதனைகளும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமைகளும் ஏற்பட்டு, இந்த நிலைமைகளிலிருந்து மாற்றி உன் பிள்ளைகளை ஒற்றுமை குறையாமல் வாழ வைத்தால் போதும் இல்லையா? இப்போ ஒரு பிள்ளை கடன் பட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டு பிழைப்பு இடம் தேடி வேறு இடம் போகலாமா என்ற குழப்பத்தில் இருக்கிறார். அதைகளையும் மாற்றி வெற்றியாக வாழ வச்சா போதும்லா. 5 முறை என்னைய பார், ஜெயிச்சுடும். கால் வந்துடுவா. நகை போனாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு பாரு. ஓம் என்ன ஓம் ஓம் ஓம். பக்கத்தில் ஏதோ அம்மன் கோயில் இருக்க, என்ன கோயில்? இந்தா எல்லா வெற்றியாக நடக்கும். பிள்ளைகளை சரியாக்கி தரேன். 5 முறை என்னை வந்து பார். உனக்கு என்ன வேணும்? இந்தா பணத்தை தந்துடுறேன், அந்த செய்வனையை நீக்கி தரேன். என்ன அடுத்த வாரம் வந்து என்னைய பார். பும் 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 பும். கர்மசாமிக்கு ஐயா, என் உடல்நிலையும் நல்லாகணும், எனக்கு ஒரு நல்ல ஜாப்பும் கிடைக்கணும் அப்படின்னு தாயும் மகனும் கேட்க வந்திருக்காங்க. டேய் குண்டா, நல்லா இருக்கியா? காலில் விட மாட்டீங்களோ? அப்போ ஆட்டாட்டான இல்லையா? உங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கும் உங்களுக்கு? ஏக்கா அங்கேயா விழ போற? உட்காருங்க 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 உட்காருங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுக்கு நல்ல டைம் வந்தாச்சு. நீங்கள் நினைக்கிற ஜாப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ஐடி பார்ல வேலை பார்த்துருக்கியா? இப்போ வந்து உனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் வேணுமா? இருக்க பணம் போதும்னு சொன்னால் இங்கேயே இருக்கட்டும். கோடி கோடியாக பணம் வேணும்னா வெளிநாட்டுக்கு போட்டோம். என்ன செய்யலாம்? கால் வந்துட்டாரு. அத்தா சொல்ல கேட்காத, அப்பா சொல்ல கேட்கல. பட பிள்ளைகள் நல்லா இருக்காண்டம்மா. பாசத்தை மட்டும் வச்சு என்ன செய்ய போகிற? சென்னையில் பாசத்துக்கு 10 கிலோ அரிசி கொடுப்பாரா? யாரும் கொடுக்காங்கடே. நான் பாசம் வச்சுருக்கேன், ஒரு 10 கிலோ அரிசி தாங்க என்னடா தருவானா? என்னடா ஒன்றுன்னு மாட்டுக்க. இந்த உன் உடல்நிலையும் உத்தமமாகும், உயர்ந்த ஜாப்பும் கிடைக்கும். இன்னொரு 1 மாதத்துக்குள்ள ஆன்லைனில் உனக்கு ரெக்கார்ட்ஸ் வந்துடும். போயிட்டு வா. லவ் பண்ணி கல்யாணம் முடித்தா அப்படி தான் நடக்கும். உங்கள் அம்மா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சால உண்மை தானே? கிளவி பார்த்தியா எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் ஒன்று. இன்னொரு தடவை கால் விட்டுவா. நீ சும்மா கல்ல பா 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 பா. நானும் அப்படி தான் முடித்தேன். என்னென்ன பாலாஜி? சும்மா கிட. இந்தா மன அமைதி கிடைக்கும், தெளிவும் நிம்மதியும் கிடைக்கும். இந்தா காசு பணத்தோட கண்ணியமாயிருப்பாங்களே. இப்போதைக்கு காது கேட்க மாட்டேங்குக்கா. எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு காது அடைச்சிடுது. போயிட்டா கிளம்ப. கர்மசாமிக்கு 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 கர்மசாமி. என் வீட்டில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அதை அப்படியே நான் கரை சேர்க்கணும். என் புருஷன் சும்மா யாரோ தானு இருக்காரு. எங்கள் ஆத்தாளுக்கும் உடல்நிலை சரியில்லை, எங்கள் சொத்தும் பிரச்சனையாக இருக்குன்னு ஒரு பொம்பளையும் தாயும் வந்திருக்காளுங்க. அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் கூப்பிட்ருக்கேன். அடுத்து உங்களை கூப்பிட்ருவேன். ஏன்னா உங்களை மட்டுமே கூப்பிட்டாச்சுன்னா இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். அதுக்குன்னு நாளைக்கு இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்ருவோம். சிரிக்கிய பாரு. பதறாமல் இருக்கும், உடனே நடக்க வச்சுருவோம். வா. உங்கள் அம்மாவை தொடாமல் நல்லது. எவனா இப்போ அவன் ஏன் இல்லை
என்னையவே சிந்தனை பண்ண பார்ப்போம். கண்களை மூடிக்கொள். என்னை உன் இதயத்தில் இருப்பதாக நினைத்துக்கொள். சரி, நீ அங்கிட்டு போ. அப்படியே போயிட்டு வரலாம். யாரையும் நினைக்க வேண்டாம். நீ தைரியமாக நீயே போயிட்டு வந்துடலாம். யாரையும் பிடிக்கக்கூடாது. தைரியமாக போயிட்டு வரலாம். கர்பதாமிக்கு 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 கூப்பிடுப்பா. இன்னும் ஒரு தரம் அரிசி கூட அரிசி பை வர இத்தனை வயசு தான் இன்னும் காசு காசுன்னு அழுதிய போய் மோள. இந்த நல்லா இருக்கு, கிடைக்கும். வாழ் நல்லா இருக்கு. கூட்டு போடா தம்பி. கால் வந்துட்டோமா? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. என்னம்மா என்ன சொல்லணும்? அந்த பிள்ளைய மாற்றி தந்தா போதுமா? இந்தா நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு போ. நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு போ. எஸ் கர்பதாமிக்கு காலண்டோப்பா. அலுமினியம் பேக். கோயில் உள்ளவங்க யார் இருக்கா? ஏய் பாபா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த மாயாண்டி மாசோட மாயாண்டி இருக்கிறான் எங்க? ஆடு கோழி வெட்டி வச்ச பூஜை உண்டு. சொல்லுக்காரங்க நல்லா பாடுறாங்களே. ஆட்டா அறுப்பானா, நீ குத்துவானா, கோழி அறுப்பானா, உண்டுலாம் எல்லாம். நீ போகிறதில்ல, கால் உண்டு. ஏய் எங்கே போகிறீங்க? இந்த மாலையீடு என்ன விஷயம்? யார் அது? ப்ரெஷரில் இப்போ அந்த ஃபேக்ட்ரி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? எல்லாம் வெற்றியாக்கி தரேன். கோடி ரூபாய்களை மிச்சப்படுத்தி தரேன்ப்பா. இந்தா ஜெயித்து வா, வெற்றி இந்தா இப்பவுமே பணம் தரேன். ஆனந்தமாக நடத்து, ஜெயித்து வா. கர்பதாமிக்கு திண்டி வேணாம். யார் அது? உங்களுக்கு சொந்தமா? உங்கள் அக்காவா? கர்பதாமிக்கு அமைதி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வெற்றி வாகை சூடக்கூடிய நன்னாளில் நீ என்னை வந்து பார்த்துருக்க. கழிந்த முறை பூரண கும்பத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு இந்த முறை செந்தமிழ்நாடே போற்றக்கூடிய ஒரு பெரிய பதவியை நீ அனுபவிக்க போற. அதனால அடுத்து உனக்கு ஒரு என்ன கர்பதாமி உண்டுன்னு சொல்லவா, உன் கட்டவுட்டெல்லாம் வச்சு மாலை மரியாதையோட உனக்கு ஓட்டுகள் விழ போகுதுடா. கால் வந்துட்டு வா, கண்ணால பார்த்துட்டேன். இந்தா இந்த பொறுப்பையும் வாங்கித்தாரேன், எம்எல்ஏ சீட்டும் வாங்கித்தாரேன், எல்லா வெற்றியும் கிடைக்கும். இந்தா மகளே, செல்வ சிறப்போடு ஆனந்தமாக இருப்பாய். உடனே போச்சுருங்க, ஏதாவது ஒன்று நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்கள் சந்தோஷமாடா, எல்லாம் நல்லா நடக்கும், ஐஸ்வர்யம். கர்பதாமிக்கு கரூர். நீ ஏமாத்த பார்க்க, நீ மனத்தை சாப்பிட்டு கொடுங்கல்ல. இப்போ எக்ஸாமுக்கு டேட் வேணுமா உனக்கு? டிசம்பர் 15க்குள்ள அந்த டேட்டு கிடைக்கும். இந்தா எழுதி வெற்றியாகி வெளிநாட்டுக்கு செல்ல வைப்போம் பிள்ளையை. 15க்கு முன்னால் நடந்துடும். சந்தோஷமா இருக்கு, போயிட்டு வா. வாப்பா, கால் வந்துட்டு என்ன நல்லா இருக்கீங்களா? ஜெயிச்சு வா. இன்னும் 3 முறை என்னைய பார்க்க வா. காது கேட்காமா
ஏமா 3 முறை பார்க்கவா? ஜெயிச்சிடும். என்னப்பா வேணும்? குழப்பத்தில் வந்துருங்க. என்ன செய்யணும்? பண விஷயத்தை நான் சரியாக்கி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்தா எல்லாமே சீராக நடக்கும். வேற என்ன வேணும்? ஒரே கேள்வி. உன்னைய மட்டும் கேட்க சொல்லிருக்க. நீ நிப்பாட்டினா நானும் நிப்பாட்டுவேன். தீர்ந்தாச்சு. நல்லா இருக்கலாம். வெற்றி உண்டு. வெற்றி அடைஞ்சாச்சு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோம்பை 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 கோம்பை. தேனி கோம்பை வரலாம். என் பையனை காணல, தேடி பிடிச்சு கொண்டு வாங்க. வரலாம். உன் பையன் தேவையில்லாமல் ஒரு தகராறு பண்ணியிருக்கானே, அதனால் அவனுக்கு ஆபத்தான ஒரு சூழல் இருக்குது. இன்னும் 3 மாதம் கழித்து அந்த நேரத்தை காப்பாற்றி உன் பிள்ளைய உன் கையில் உடம்பு ஒப்படைக்கிறேன். இந்த அப்படி ரொம்ப கேள்வி கேட்கக்கூடாது. இதான் விஷயம். போயிட்டு வரலாம். அடுத்து என் பையன் குடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை திருத்தி தாப்பா. வரலாம். உன் பையன் குடிக்கானா? கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்கீங்களா? இன்னொரு தர காரணம் இருக்கா? இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. மெல்ல மெல்ல உன் பையனுடைய மனநிலைகளை மாற்றி குடியிலிருந்து காப்பாற்றார். உன் உடம்பெல்லாம் ஒரு நோய் ஒட்டி இருக்க, அதையும் தீர்த்து வெட்டி ஆகிட்டார். இன்னும் அடுத்து வரும்போது அங்கே தள்ளி இருந்துட்டா. ஈஸியாக போ. அடுத்து தன்னுடைய மகனை திருத்தித்தான்னு கேட்டு வந்தவங்க நீங்கள் இல்லை அண்டாச்சி. கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க. உங்கள் மகனுக்கு என்ன பிரச்சனை? ஐயா, உங்கள் பையனுக்கு என்ன பிரச்சனை? மருமகன். நான் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக கவனிக்காமல் உள்ள நுழைஞ்சிட்டீங்களா? கற்பகவல்லின் பொற்பதங்கள் அதை எடுத்துட வேண்டியதானே. அது இருக்கு. அதுக்கு என்ன? கடவுள் கொடுத்த தலையை ஏன் மூடி மறைக்கிய? உலகத்துக்கே வெளிச்சமாக காட்டுங்க. நல்லது தானே. அது ஏன்னு உனக்கு தெரியுமா? நம்முடைய ஆத்மசக்தி தலையிருக்கக்கூடிய சகசாரத்தின் வாயிலாக வெளியேறி பிரபஞ்ச சக்தியை தொட்டு நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றும் என்பதற்காக தான் தலையை திறந்து வைத்து வாழ வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் கூறினார்கள். மாறுபட்ட நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக மனித சக்தியே போதும் என்று உணர்ந்து தலையை மூடிக்கொண்டவர்களும் உண்டு. தலையை மூடிக்கொண்ட சன்னியாசிகளும் மொட்டையடித்து கொண்ட துறவிகளும் நம் நாட்டில் அதிகம் காலொன்றார். வீரர் அடியீன்றெடுத்த வாசமிகு செல்வங்களாம் பார்வோற்றும் ஊசன் குசைனார் பண்பு நீரை தியாகிகளாம், பண்பு நீரை தியாகிகளாம். உன் பிள்ளைய மனநிலைகளை மாற்றி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அதுக்கு காரணம் என்னங்கிற உண்மையை சொல்லணுமா? சொல்லணுமா? செய்வனைகள் போன்றதை வைத்து அவனுடைய உணவுக்குள்ள மருந்து கொடுத்து அவனுடைய மன அலைகளை மாற்றப்பட்டிருக்கு. அதனால் உங்களை கண்டா எதிரியாக நினைப்பான், வீட்டுக்குள்ளே சண்டையிடுவான், ரொம்ப முண்டினால் போலீஸுக்கே போக தயாராக இருப்பான். அவனுடைய மனதை மாற்றி உன் கையில் கொண்டு வந்து ஒப்படைக்கிற திருத்தித்தாரேன்.
வாழை வச்சு தர மகளே, நல்லா இருக்கு. வேற என்னடா வேணும்? அடுத்த வாரம் என்னை வந்து பாரு, உன் படத்தை நான் வாங்கி தரேன், நல்லா இருக்கும், போயிட்டு காப்பாற்றி தரேன். என் உடம்பு வலியை தீர்க்கணும், எனக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு கோம்பையிலிருந்து கேட்டு வந்த பெண்ணடியாள். அடுத்து தேனி எல்லையிலிருந்து செய்வன கோளாறால் பாதிக்கப்பட்டு என் குடும்பமே அறப்பாஞ்சி நிற்கணும் ஒருத்தன் மொண்டி மொண்டி வர்றான். காலில் இன்னொரு தடவை விழுந்துட்டுமா எதிக்க முடியுதையோ? மாமியாளுக்கு ஒரு சேது மதிச்சு நடந்த வருவாதி. என்ன வேணும்? விவசாயம் பண்ணணும். கிணத்துக்குள்ள சில சமயத்தில் தண்ணி கிடக்கு, சில சமயத்தில் கிடக்க மாட்டுக்கு. அதுக்கு எதிரியாக இருக்கிறவன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கி உனக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியெல்லாம் அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் வச்சிருக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் தகடுகள் இருக்குது. அந்த தீய சக்தியை நீக்கி உன் விவசாயத்தை பெருக்கி தர பெருமையாக இருந்துதான். பொறுமையாக இருக்கு, வேலை வாங்கி தரேன். போய்ட்டு இப்போதைக்கு முடியாது. தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கும். போய்ட்டு தங்கும். கால் வந்துவாடா தம்பி. அடுத்து ராம்நாட்டை கூப்பிட்டாச்சு. என்னப்பா வேணும்? உன் பிள்ளைகளை சேர்த்து தாரேன், உடம்புல விட்டுருக்க நோயை தீர்த்து தாரேன், செய்வன கோளாறாக இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்து வச்சா போதுங்களா? கால் வந்துடுவோம். வரலாம். வெற்றியாகி தரப்போ இதுதான் நல்லா. வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயத்தை மனதில் கொண்டு வந்தது யார்? வரலாம். யாருக்குமா? நீ உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? கல்யாணம் முடிச்சியா? நீ வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? பக்கத்தில் வந்து நில்லு. யாரெல்லாம் வந்தீங்க? அம்மாவா? அது உன் பேர் என்ன? அருமையான பேராச்சே, ராகவி. இல்லையே, உங்கள் பக்கத்தில் சாமி இன்னும் நல்லா ஓடலை. இன்னும் ஒரு முறை காலில் விட்டுவாங்க. சோளக்காட்டு மூலையிலே சோடி ஒன்று சேர்த்திருக்கு. உன் ஊர் எல்லையில் சோளம் இதெல்லாம் விளையக்கூடிய இடம் இருக்கா? மக்காச்சோளம். உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். நீ நினைக்கிற மருமக்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாதவர்கள் தலையிட்டு மாந்திரிகத்தால் சில குறைகள் நடந்து அவங்க வாழ்க்கையை இப்போ பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள சீராக்கி ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா ஜெயிச்சு தாரேன், மாற்றி தாரேன். பக்கத்தில் வா, கண்ண முடுக்கா. தெய்வம் வந்து உன் வீட்டுக்குள்ளே குரல் கொடுக்கும். அந்த அறிகுறியை காண்பாய், வெற்றி உண்டு. வேற என்னப்பா வேணும்? செல்வாக்கா தாரேன், வருமானம் வகுத்து தாரேன், வெற்றி. கால் வந்துட்டுவாமா, சேத்தாச்சு முதல்ல சொல்லிட்டுனேன். இன்னும் 3 முறை என்னையை பாருங்கள், சந்தோஷமாக வந்துடுவீங்க. ஆனந்தமடையுங்கள், ஆனந்தமடையுங்கள். ஏய் தம்பி, எப்போ இந்த அது யாரெல்லாம்? உங்கள் மகனி புரிச்சம் வரலையா? ஏன் வரல? இன்னொரு தடவை கால் வந்துட்டு விழுந்துராத ராகவி, பக்கத்தில் வா. எவ்வளோ நாள் ஆகுது கல்யாணம் முடிச்சு? அதுக்குள்ளே கோணக்கடி கணிட்டானா? எங்கள் முப்பாட்டனுக்கு 3 கொண்டாட்டி.
எங்கள் முப்பாட்டனுக்கு 3 பொண்டாட்டி. சரிண்ணா? கால் வைப்போம். தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டி, 1 பொண்டாட்டி 1 வைப்பாட்டி. அதெல்லாம் ஒரு பழக்கம் தானே, அதையா நம்ம பெருசாக நினைக்கிறோமா? தப்பு.